ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அம்மா தான் இன்றைக்கி சமைக்கிறாங்க. அம்மா வந்து இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி வறுவல் செய்ய போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான பொருள்: சிக்கன், சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கலர் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். வரமிளகாய் வந்து விதையெடுத்து வச்சுருக்கணுங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் செய்கிறேங்க. 3/4 கிலோ சிக்கனுக்கு வந்து 10லேருந்து 12 மிளகா போடலாம். விதை எடுத்து இருக்கணுங்க வரமிளகாய்க்கு. வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை 3 சேர்ந்து வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி 2 சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கன் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்குறேங்க. சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து எப்போவுமே வந்துங்க சிக்கன் வந்து பொடியாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த மிளகாயோட காரம் வந்து கறியில் நல்லா சேர்ந்து வருங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேங்க. கல் உப்பு சேர்த்திக்கலாங்க தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலக்கி விடலாங்க. இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருளே ரொம்ப கம்மி தாங்க. மிளகா, கருவேப்பிலை, சிக்கன், உப்பு, மஞ்சள் பொடி இவ்வளோ இருந்தாலே போதுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்பேங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரணுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வந்திருக்குதுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்கணுங்க. தேவையான அளவு சேர்த்தா போதுங்க. ஏன்னா இது பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால அதிக தண்ணி தேவைப்படாதுங்க. அவ்வளோதாங்க. தண்ணி, மிளகாய், இந்த சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஆவி பிடிச்சி வேகணும்னு சொல்லுவாங்க. அது நல்லா மூடி வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விடுங்க. இதுக்கு எந்த விதமான மசாலா பொடியும் தேவையில்லைங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாங்க. இப்போ தண்ணி எல்லாம் வற்றி கறி நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம்
கொஞ்சம் மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கி வச்சிடலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சிந்தாமணி தயார். நீங்களும் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.